ஹலோ கைஸ். சவுதி அரேபியா 95% நிலப்பரப்பை பாலைவனமாக கொண்ட ஒரு நாடு. பொதுவா சவுதி அரேபியா அதன் எண்ணெய் வளத்திற்கும் மகத்தான செல்வத்திற்கும் பேர் பெற்றது. ஆனா இந்த மினுமினுப்புக்கு பின்னால ஒரு கஷ்டமான உண்மை இருக்கு. அது என்னன்னா, இந்த அரபு நாடு மிகவும் பணக்கார நாடாக இருந்தாலும் இங்கு இயற்கையின் ஒரு முக்கியமான பொக்கிஷம் தண்ணீர் பெருசா கிடையாது. அதாவது இது எப்படின்னா, உங்ககிட்ட ஒரு தங்க மாளிகை இருந்து அதுல குடிக்க சொட்டு தண்ணீர் இல்லாம இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி. சவுதி அரேபியா உலகின் மிகப்பெரிய நாடு. ஆனா இங்கு ஒரு இயற்கை நதி கூட கிடையாது. இங்கு உள்ள 95% நிலம் சுட்டெரிக்கும் மணலால் ஆனது மற்றும் இங்கு அவ்வளவா மழை பெய்யாது. இந்த பாலைவன நாட்டுக்கு நடுவுல பல மைல்களுக்கு வெறும் மணல் குன்றுகள் மட்டுமே தெரியும். இதனால சவுதி அரேபியாவில் இப்போ தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனையை சரி செய்ய சவுதி சொந்தமா ஒரு செயற்கை நதியை கட்ட தொடங்கியிருக்காங்க. இது ஒன்றும் சாதாரண நதி கிடையாது. இங்க மலைகள்ல இருந்து தண்ணீர் பாயறதுக்கு பதிலா மலைகளுக்கு மேல தண்ணீர் ஏறி போக போகுது. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு ஃப்ரெஷ் வாட்டர் குழாய்களும் இயற்கையின் விதியை சவால் விடுற மாதிரி ஒரு செயற்கை நதி நெட்வொர்க்கை கட்டிக்கிட்டு வராங்க. ஆனா இங்க கேள்வி என்னன்னா, இந்த நாட்டுல தண்ணீருக்கு பஞ்சம் இருக்கிறப்போ இந்த செயற்கை நதிக்கான தண்ணீர் எங்கிருந்து வரப்போகுது? இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த சாத்தியமற்ற ப்ராஜெக்டை சவுதி எப்படி சாத்தியமாக்கியது? இன்னைக்கு வீடியோல இத பத்தி விரிவா பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோ சவுதி அரேபியா எப்படி இயற்கையை சவால் விடும் ஒரு நிலத்தடி செயற்கை நதியை கட்டினாங்கன்னு பேச போகுது. ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலேயே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சவுதி அரேபியாவின் புவியியல் இருப்பிடம், வளிமண்டல நிலைமைகள் மற்றும் இயற்பியல் நிலப்பரப்பு காரணமா இங்க இருக்கிற வானிலை ரொம்ப வெப்பமாவும் ஈரப்பதமாவும் இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். உதாரணத்துக்கு 2024 ஆண்டு ஜூன் மாசம் ஹஜ் புனித யாத்திரையின் அப்போ மெக்காவுல வெப்பநிலை 51.8 டிகிரி செல்சியஸை எட்டியது. இது மட்டும் இல்ல, சவுதி அரேபியாவின் புவியியல் இருப்பிடம் காரணமா இங்க மிக குறைஞ்ச மழைப்பொழிவு உள்ளது. உதாரணத்துக்கு சவுதியின் தலைநகரான ரியாதுல சராசரியா ஆண்டுக்கு 116 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்யும். 1950 ஆண்டுல சவுதியின் மக்கள் தொகை 39 லட்சமாக இருந்தது. இன்று அது 3.6 கோடிக்கும் அதிகமா அதிகரிச்சிருக்கு. மேலும் இங்க வளர்ந்து வரும் தண்ணீர் தேவை நீர் இருப்புகள் மேல தாங்க முடியாத அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனா சவுதியில இயற்கை நதி இல்லாதப்போ இவங்களுக்கு குடி தண்ணீர் எங்கிருந்து வருதுன்னு நீங்க கேட்கலாம். இந்த குடி தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்ய சவுதி கிங்டம் நீண்ட காலமா நிலத்தடிக்குள்ள ஆழமா அமைந்துள்ள ஆழமான நீர்நிலைகள்ல இருந்து தண்ணீரை பிரிச்சு எடுக்கிறாங்க. இந்த நீர் ஃபாசில் வாட்டர்னு அழைக்கப்படுது. இது மில்லியன் கணக்கான ஆண்டுகளா நிலத்துக்கு அடியில குவிஞ்சு கிடக்கு. மேலும் அது மீண்டும் இயற்கையா நிரம்ப மில்லியன் கணக்கான ஆண்டுகள் எடுக்கும். இது ஒரு வகையான நான் ரெனியூவபிள் வாட்டர் ரிசர்வாயர்னு கூட சொல்லலாம். கடந்த பல ஆண்டுகளாவே சவுதி தன்னோட 70% நீர் தேவைய இந்த ஃபாசில் வாட்டரை பிரிச்சு எடுத்து தான் பூர்த்தி செய்யுது. இந்த தவறான பயன்பாட்டின் விளைவு இப்போ ரொம்ப பயங்கரமானதாக மாறி இருக்கு. நாசாவின் கிரேஸ் எனப்படும் செயற்கைக்கோள் சவுதி அரேபியாவின் நிலத்தடி நீர் இருப்பை பத்தி ரொம்ப முக்கியமான தகவலை சொல்லியிருக்கு. இந்த தகவல் சவுதி ஆட்சியாளர்களை திகைக்க வச்சது. 2002 முதல் 2016 வரை சவுதியின் நிலத்தடி நீர் இருப்பு ஆண்டுக்கு 2 கன கிலோமீட்டருங்கிற விகிதத்துல குறைஞ்சு போயிருக்குன்னு அந்த தகவல் வெளிப்படுத்தியது. அதாவது சவுதி அரேபியா ஒவ்வொரு ஆண்டும் 20 லட்சம் கோடி லிட்டர் ஃபாசில் நீரை பயன்படுத்துது. யுனைடெட் நேஷன்ஸ் மற்றும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனின் தரவுகளின்படி உலகில சராசரியா ஒரு நபர் ஒவ்வொரு நாளும் 150 லிட்டர் தண்ணீரை பயன்படுத்துறாங்க. ஆனா 2010 இருந்து 2016 காலகட்டத்துல சவுதியின் மக்கள் தொகை 2.7 கோடியாக இருந்தப்போ ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நாளும் 310 லிட்டர் தண்ணீரை பயன்படுத்தினாங்க. இது எப்படின்னா, ரீசார்ஜ் பண்ணவே முடியாத ஒரு பேட்டரியை யூஸ் பண்ற மாதிரி. முதலாவதா இந்த நீர் ஆதாரத்தை நம்மால மீண்டும் நிரப்பவே முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் சவுதி அரேபியா தன்னிடம் இருக்கும் இந்த ஒரே நீர் ஆதாரத்தை எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம வீணடிச்சது. ஆனா இந்த தவறான பயன்பாட்டுக்கு பின்னால ஒரு காரணம் இருந்தது. 1970 ஆண்டு சவுதி அரசாங்கம் உணவுப் பொருட்களுக்கு மற்ற நாடுகளை சார்ந்து இருப்பதற்கு பதிலா அவங்க சொந்த நாட்டிலேயே கோதுமை பயிரிட முடிவு செஞ்சாங்க. இது நீர் பற்றாக்குறையின் பிரச்சனையை மேலும் அதிகரிச்சது. இந்த திட்டத்தை அரசாங்கம் நல்ல விஷயத்துக்காக தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா கடைசியில இதுவே தண்ணீர் பஞ்சத்துக்கு வினையா போச்சு. அரசாங்கம் கோதுமை விவசாயத்துக்கு ஏகப்பட்ட மானியங்களை கொடுத்து விவசாயிகளை ஊக்கப்படுத்தினாங்க. அதனால விவசாயமும் வேகமா வளர்ந்தது.
ஆனா 2003ஆம் ஆண்டுக்குள்ள நாட்டின் 85% தண்ணீர் விவசாயத்திற்கே செலவழிக்கப்பட்டது. இந்த தப்புனால நிலத்தடி தண்ணீர் வேகமா காலியானது. இதன் விளைவா 30 வருடங்கள்லயே கோதுமை பயிரிடும் திட்டத்தை அரசாங்கம் கைவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த பாதிப்புனால மிச்சம் இருக்கிற தண்ணீரை ரொம்ப எமர்ஜென்சி சூழ்நிலையில மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்தாங்க. எல்லாம் சரி, சவுதி கிட்ட இருக்கிற அந்த ஒரு நீர் ஆதாரத்தை அவங்க தொடலைனா அப்புறம் வேற எங்க இருந்து அவங்களுக்கு நல்ல தண்ணீர் கிடைக்கும்னு நீங்க கேட்கலாம். இந்த பிரச்சனையை சரி செய்ய உலகின் மிகப்பெரிய செயற்கை நதியை கட்ட சவுதி ஒரு புது திட்டத்தை செய்ய முடிவு செஞ்சாங்க. இது வெறும் சைஸ்ல மட்டும் இல்ல, இது சிந்தனையிலையும் ஒரு புரட்சிகரமான ப்ராஜெக்ட். சுமார் 12,000 கிலோமீட்டருக்கு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை நதியை பூமிக்கு அடியில கட்ட ஆரம்பிச்சாங்க. உலகத்திலேயே இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் நடக்கிறது இதுதான் முதல் தடவை. இந்த திட்டத்தின்படி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 940 கோடி லிட்டர் தண்ணீர் உற்பத்தி செய்யப்படும். இத டீசாலினேஷன்ங்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலமா செங்கடல் மற்றும் பெர்ஷியன் கல்ஃப்ல இருக்கும் உப்பு தண்ணீரை குடி தண்ணீரா மாத்தி எடுப்பாங்க. இந்த செயற்கை நதி பாலைவன வெயிலின் வெப்பம்னால எவாபரேட் ஆகி வேஸ்ட் ஆகாம இருக்கணும்னு தான் இந்த நதியை பூமிக்கு அடியில கொண்டு போக முடிவு பண்ணாங்க. இதோட அகலமும் ஆழமும் நாட்டோட எல்லா இடத்துக்கும் தண்ணீரை தொடர்ந்து கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டது. அதாவது தண்ணீர் பற்றாக்குறை அதிகமா இருக்கிற இடங்கள், ஏன் மலை உச்சியில இருக்கிற பகுதிகளுக்கு கூட இந்த தண்ணீர் போய் சேரும். இந்த திட்டம் வெறும் தண்ணீரை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்ல, இதன் மூலமா விவசாயத்துல சவுதி தன்னோட பழைய கனவை மீண்டும் உயிர்ப்பிக்க விரும்பியது. அதாவது மற்ற நாடுகளை எதிர்பார்க்காம தங்களுக்கு தேவையான உணவை அவங்களே பயிர் செஞ்சுக்க நினைச்சாங்க. பாலைவனத்துல இதெல்லாம் நடக்கிற காரியமானு நினைச்ச ஒரு விஷயத்த இந்த வற்றாத நீராதாரம் மூலமா 2030ஆம் ஆண்டுக்குள்ள சாத்தியமாக்க போறாங்க. இதனால தரிசு நிலம் எல்லாம் பசுமையாகும். வெளிநாடுகளிலிருந்து உணவு இறக்குமதி செய்யறது குறையும். அது மட்டும் இல்லாம வெறும் எண்ணெயை மட்டுமே நம்பி இருக்காம நாட்டோட பொருளாதாரத்தையும் உயர்த்த முடியும்னு உறுதியா இருக்காங்க. இந்த நிலத்தடி செயற்கை நதி 11 மீட்டர் அகலமும் 4 மீட்டர் ஆழமும் கொண்டது. இது மொத்தமா 12,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு பரவி நிக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? தண்ணீரை தூரத்தில் இருக்கிற இடங்களுக்கு கொண்டு போக துருப்பிடிக்காத 2.25 மீட்டர் அகலமுள்ள ஸ்பெஷல் குழாய்களை போட்டிருக்காங்க. இந்த குழாய் நெட்வொர்க் எவ்வளவு பெருசுனா இது நைல் நதியோட நீளத்தை விட 2 மடங்கு அதிகம். இதை பார்க்கும் போது இந்த திட்டம் எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு உங்களுக்கு புரியும். இது வெறும் தண்ணி கொடுக்கறதுக்கான வேலை மட்டும் இல்ல, உலகமே இதுவரைக்கும் கற்பனை கூட பண்ணி பார்க்காத ஒரு இன்ஜினியரிங் மார்வல். ஏன்னா இந்த குழாய்கள் எல்லாத்தையும் நேரா வச்சா இது உலகத்தையே ஒரு ரவுண்டு சுத்தி வரும் அளவுக்கு பெருசு. இந்த குழாய் நெட்வொர்க் வழியா நாடு முழுவதும் தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டாலும் கடல் நீரை குடிநீராக மாற்றுவதுதான் இங்கு உள்ள மிகப்பெரிய சவாலாக இருந்தது. இதுக்காக ரெட் சி மற்றும் பெர்ஷியன் கல்ஃப் பகுதிகளில் சுமார் 28 கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டன. இவற்றின் நோக்கம் வெறும் உப்பை பிரிக்கிறது மட்டுமில்ல, குறைஞ்ச மின்சாரம் மற்றும் குறைஞ்ச செலவுல சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாம நன்னீரை உருவாக்குவதுதான். இயற்கை நீர் ஆதாரங்களே இல்லாத ஒரு இடத்துல இவ்வளவு பெரிய தேவையை பூர்த்தி செய்யறது சாதாரண விஷயம் இல்ல. இவங்க அமைச்ச முதல் தொழில்நுட்பம் மல்டி ஸ்டேஜ் டிஸ்டிலேஷன். அதாவது கடல் நீர்ல இருந்து உப்பை பிரிக்க பிரம்மாண்டமான நிலையங்கள் கட்டப்பட்டன. இதோட செயல்முறை கேட்கறதுக்கு மிக எளிதாக தெரிஞ்சாலும் இது நடக்கும் விதம் ரொம்ப வியப்பானது. தண்ணீரை சூடாக்கி நீராவியை உருவாக்கி பின் அதை மீண்டும் குளிர்ந்த நீராக மாற்றுவதுதான் இதோட செயல்முறை. ஒரு கால்பந்து மைதானம் போன்ற பெரிய இடத்துல நூற்றுக்கணக்கான ஸ்டீல் தொட்டிகள்ல கடல் நீர் கொதிப்பதை கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு அறையில இருந்து இன்னொரு அறைக்கு தண்ணீர் போகும்போது அங்க அழுத்தம் படிப்படியா குறைக்கப்பட்டு குறைந்த வெப்பநிலையிலேயே நீர் ஆவியாக்கப்படுது. அந்த நீராவி குளிர்ந்த பின் நன்னீராக சேமிக்கப்படுது. இந்த செயல்முறையில மிகப்பெரிய நன்மை என்னன்னா, இந்த நீராவியை வச்சு பெரிய டர்பைன்ஸ்களை சுழற்றி மின்சாரத்தையும் தயாரிக்க முடியும். இந்த செயல்முறையில செலவாகும் எனர்ஜியை ஓரளவு திரும்ப பெற முடியும். இதை தவிர சவுதியில மிக வேகமா வளர்ந்து வரும் இன்னொரு தொழில்நுட்பம் ரிவர்ஸ் ஓஸ்மோசிஸ். இதை தான் நம்ம ROன்னு கூப்பிடுறோம். இந்த தொழில்நுட்பம் நம்ம உடம்புல உள்ள செல்களோடு செயல்பாட்டை போல உருவாக்கப்பட்டது. இதுல கடல் நீரை ஒரு மெல்லிய பாலிமர் மெம்பரேன் வழியா அதிக அழுத்தத்துல செலுத்துவாங்க. இதுல உள்ள தொலைகள், அதாவது போர்ஸ் எவ்வளவு நுணுக்கமானதுன்னா, ஒரு சின்ன ஸ்கொயர் இன்ச்சை 10 லட்சம் பங்கா பிரிச்சா எவ்வளவு நுணுக்கமா இருக்குமோ அந்த அளவுக்கு இது சின்னது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நேஷனல் வாட்டர் குவாலிட்டி அசோசியேஷன் தரவுகளின்படி இந்த போர்ஸ் மனித தலைமுடியை விட பலாயிரம் மடங்கு மெல்லியது. இந்த போர்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால தான் உப்பு மட்டும் இல்ல, கிருமிகள் கூட இது வழியா போக முடியாது.
இந்த நவீன ஆர்ஓ அமைப்புகள் கடல் நீர்ல இருக்கிற 99% உப்பு மற்றும் அழுக்குகளை ஃபில்டர் பண்ணி நமக்கு சுத்தமான குடிநீரை மட்டுமே கொடுக்கும். இந்த தொழில்நுட்பத்துல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு தேவைப்படுற மின்சாரம் ரொம்ப குறைவு. இப்ப இருக்கிற நவீன ஆர்ஓ மிஷின்கள் 1000 லிட்டர் தண்ணீரை சுத்திகரிக்க வெறும் 2.8 யூனிட் கரண்ட்டை தான் பயன்படுத்துது. இது நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு சாதாரண தண்ணி மோட்டார் எடுக்கிற அதே கரண்ட் அளவு தான். இன்னைக்கு சவுதி அரேபியாவோட 66% குடிநீர் தேவை இந்த கடல் நீரை சுத்திகரிக்கிற முறையில இருந்து தான் கிடைக்குது. இது மட்டும் இல்லாம சவுதி முழுக்க 500க்கும் மேற்பட்ட அணைகளை கட்டியிருக்காங்க. இதோட மொத்த கொள்ளளவு 2 பில்லியன் கனமீட்டர். இதுல கிங் ஃபஹத் அணை தான் இருக்கிறதுலயே ரொம்ப பெருசு. இந்த தண்ணீர் இங்க இருக்கிற கோடிக்கணக்கான மக்களோட தாகத்தை தீர்க்கிறது மட்டும் இல்லாம பாலைவனத்துல விவசாயம் பண்ணவும் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தவும் உதவுது. ஆனா இங்க யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தினமும் இவ்வளவு தண்ணீர்ல இருந்து பிரிச்சு எடுக்கப்படும் உப்பை என்ன பண்றாங்க? 1 லிட்டர் கடல் தண்ணீர்ல 35 கிராம் உப்பு இருக்கும். அப்போ சவுதி ஒரு நாளைக்கு 940 கோடி லிட்டர் தண்ணீரை சுத்திகரிக்கும் போது தினமும் 3,29,000 டன் உப்பு மிஞ்சுது. இது எவ்வளவு பெரிய அளவுன்னு உங்களுக்கு புரியணும்னா, உலகத்திலேயே ரொம்ப பெரிய விலங்கான ஒரு நீலத்திமிங்கலத்தின் எடை 200 டன். அப்படின்னா தினமும் இந்த திட்டத்தில இருந்து வர உப்போட எடை சுமார் 1200 நீலத்திமிங்கலத்தோட எடைக்கு சமம். இவ்வளவு உப்பையும் சவுதி திரும்பி கடலையே கொட்டுறதுனால இன்னைக்கு செங்கடல்ல இருக்கிற கோரல் ரீஃப், கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. இத ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆபத்துன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. ஏன்னா இது கடலோட வெப்பத்தையும் உப்புத்தன்மையையும் அதிகரிச்சு மொத்த கடல் சூழலையே கெடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த விபரீதத்தை தடுக்க சவுதி அரசாங்கம் இப்போ ஒரு புது டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உப்பை ஒரே இடத்துல கொட்டாம மல்டி டிஃப்யூசர்ஸ் மூலமா கடலோட பல இடங்கள்ல பிரிச்சு விட போறாங்க. இதனால கடல் தண்ணியோட சமநிலை கெடாம பாதுகாக்கப்படும். இந்த உப்பு கழிவுல இருந்து மெக்னீசியம், பொட்டாசியம் மாதிரியான முக்கியமான மினரல்ஸை பிரிச்சு எடுக்கிற பிரைன் மைனிங் ஐடியா இப்போ வேகமா நடந்துகிட்டு இருக்கு. இதனால கடல்ல கலக்கிற கழிவு குறையறது மட்டும் இல்லாம நாட்டுக்கு வருமானமும் கிடைக்கும். இன்னைக்கு உலகத்திலேயே கடல் நீரை சுத்திகரிக்கிற வேலையில் சவுதி தான் நம்பர் 1. அது மட்டும் இல்லாம சவுதியோட இந்த பிரம்மாண்டமான குழாய் நெட்வொர்க்கை உலகின் மிகப்பெரிய நீர் விநியோக குழாய் அமைப்புன்னு கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அங்கீகரிச்சிருக்கு. சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானோட முக்கியமான இலக்கு என்னன்னா, 2030க்குள்ள நாட்டோட 100% குடிநீர் தேவையையும் இந்த திட்டங்கள் மூலமா பூர்த்தி செய்யணும்ங்கிறது தான். இதுக்காக சவுதி அரசாங்கம் கோடிக்கணக்கான ரூபாயை இந்த திட்டத்துல முதலீடு பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்துல இருக்கிற இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 10,000 அடி உயரமான மலைகள்ல கூட இந்த குழாய்களை போட்டு தண்ணீரை கொண்டு போக போறாங்க. இது ரொம்ப கஷ்டமான வேலையும் கூட. தண்ணீரை இவ்வளவு உயரத்துக்கு மேல் நோக்கி தள்ளுறதுக்காக ராட்சச பம்பிங் ஸ்டேஷன்கள் 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கும். சொல்லப்போனா சவுதி அரேபியாவோட மொத்த மின்சாரத்துல சுமார் 9% இந்த தண்ணீரை பம்ப் பண்றதுக்கே செலவாகுது. இது எப்படின்னா, ஒரு அருவி மேல இருந்து கீழே கொட்டுறதுக்கு பதிலா கீழே இருந்து மேலே எழும்பி பாயிற மாதிரி ஒரு மேஜிக். தொழில்நுட்ப ரீதியா இது ஒரு சாதனையாக இருந்தாலும் இயற்கைக்கு எதிராக செயல்பட அதிகப்படியான எனர்ஜியும் பணமும் தொடர்ச்சியான பராமரிப்பும் தேவைப்படும். சவுதியோட இந்த நிலத்தடி செயற்கை நதி வெறும் ஒரு பிரம்மாண்டமான குழாய் நெட்வொர்க் மட்டும் இல்ல, நல்ல அறிவுத்திறன் இருந்தா எப்பேற்பட்ட தண்ணீர் பஞ்சத்தையும் தீர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி. தற்போது இந்த திட்டம் முற்றிலும் புதிது. மேலும் உலகம் இதுல இன்னும் பெரிய முன்னேற்றங்களை எதிர்பார்க்குது. இயற்கையா ஒரு ஆறு கூட இல்லாத சவுதி அரேபியா 2027ல வேர்ல்ட் வாட்டர் ஃபோரம் நடத்த போகுது. இதுல இருந்து நமக்கு புரியறது என்னன்னா, முயற்சி செஞ்சா எப்பேற்பட்ட பாலைவனத்தையும் வாழ தகுந்த இடமாக மாத்தலாம்னு உலகத்துக்கே சவுதி ஒரு முன்னுதாரணமாக நிக்குது. சவுதி அரேபியா எடுத்திருக்கிற இந்த அதிரடியான முடிவு தண்ணீர் பஞ்சத்துல தவிக்கிற மற்ற எல்லா நாடுகளுக்கும் ஒரு புது வழியை காட்டியிருக்கு. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். சவுதி அரேபியாவின் இந்த நிலத்தடி செயற்கை நதியை பத்தி உங்க கருத்து என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஓர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.